ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே என் பையனுக்கு எக்ஸாம்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக ஹிந்தி எக்ஸாமும் எழுதலை, அதுக்கப்புறம் சோசியல் எக்ஸாம் என்ன ஆகும்னு தெரியல. இங்கே நாங்கள் எல்லோரும் சேஃபாக தான் இருக்கோம், எங்களுக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க ட்ரோன் தாக்குதல் பண்ணதில் ஒரே ஒருத்தர் மட்டும் ஹார்பரில் இறந்துட்டார். அவரும் இந்தியன்னு சொன்னாங்க. மற்றபடி எங்களுக்கு மற்ற ஜிசிசியை கம்பேர் பண்ணும்பொழுது ஓமனில் பெருசாக அட்டாக் அவங்க எதுவுமே பண்ண கிடையாது. ஒரு ஃபஸ்ட்டு 3 days பேக் வந்து டுக்கும்லையோ எங்கேயோ ஒரு ஆமாம் டுக்கும்லன்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் வந்து ஆயில் டேங்க்லே பண்ணதுலேயோ ஒருத்தர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் எதுவுமே எங்களுக்கு அட்டாக்கே கிடையாது. ஆனால் நேற்று வந்து திரும்ப டுக்கும்லையும் சலாலா ஹார்பர்லேயும் நினைக்கிறேன் 2 இடத்துல நேற்று அட்டாக் நடந்ததாக வந்து நியூஸில் கேள்விப்பட்டேன். ஆனால் எங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இறந்துருக்கார் இப்போ வரைக்கும். அவங்க அட்டாக் பண்ணதில் பெருசாக அட்டாக்கே பண்ணலை. மற்ற இந்த மாதிரி பஹ்ரைன், துபாய், அபுதாபி மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது. நாங்கள் எல்லாருமே சேஃபாக தான் இருக்கோம். இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எக்ஸாம்ஸ் தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா மற்ற ஜிசிசியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல தாக்குதல், அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ரீஜியன் கொஸ்டின் பேப்பர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னோடய வியூவிலேருந்து நான் சொல்கிறேன். இப்போ எங்களுக்கு மட்டும் பெருசாக எங்களுக்கு எந்த பாதிப்புனால இல்லை அப்படின்னு எங்களுக்கு மட்டும் அந்த எக்ஸாம் எழுத வச்சா அப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ண மாதிரி தானே. ஏன்னா அவங்களுக்கு ஒன்று எங்களுக்கு ஒன்று அந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்க முடியாது. அதனால் பிளான் பண்ணி எல்லா ஜிசிசிக்கும் ஒட்டுக்கா எக்ஸாமை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து பெருசாக எங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. இப்போ வரைக்கும் சேஃபாக தான் இருக்கும். அவங்க அட்டாக் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அமெரிக்கன் பேஸை மட்டும்தான் பண்ணுறாங்க. அவங்களோட தூதரகத்தை அமெரிக்கன் பேஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும் தான் பண்ணுறாங்க. மற்ற கண்ட்ரியில் கூட பெருசாக உயிரிழப்புன்னு பார்த்தா எங்கள் கண்ட்ரியில் ஒருத்தர் மட்டும்தான். மற்றபடி நாங்கள்லாம் ரொம்ப சேஃபாக தான் இருக்கோம். நான் வந்து இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் சாம்பார் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. இந்த முருங்கைக்காய் சாம்பார் வச்சு காலிஃப்ளவர் பொரியல் தான் பண்ணலான்னு இருக்கேன். இப்போல்லாம் எங்களுக்கு எந்த தட்டுப்பாடுமே இல்லை. எல்லாமே உணவுப் பொருள் எல்லாமே கிடச்சி, ஏன்னா எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆஸ் யூஷுவல் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் சப்போஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஹார்பரையும் தான் அட்டாக் பண்ணுறாங்க. அப்படிங்கும் பொழுது எந்த ஒரு ஷிப்பும் வராது போகாது, அந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டும் கிடையாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் கண்டினியூ ஆச்சுன்னா ஒருவேளை வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி பொருளுக்கு கிராசரிஸ்க்கு பிரச்சனை, அதாவது காசு அதிகமாகவும் நான் நினைக்கிறேன். கிராசரிஸ் வந்து கொஞ்சம் காசு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ வந்து எல்லாமே ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே நார்மலாக தான் போயிட்டுருக்கு. பாப்பாவுக்கு எப்பயும் போல் ஸ்கூல் இங்கெல்லாம் நார்மலாக ஸ்கூல் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. எக்ஸாம்ஸ் பாப்பாவுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்டடி ஹாலிடே, ஒரு நாள் எக்ஸாம், அந்த மாதிரி போய்ட்டு தான் இருக்குது. இன்றைக்கி 2 பிள்ளைங்களும் வீட்டில் தான் இருக்காங்க. 2 பேரும், பாப்பாவுக்கு நேற்று எக்ஸாம் இருந்தது, இன்றைக்கி ஸ்டடி ஹாலிடே. 2 பேரும் படிச்சுட்ருக்காங்க. ஈரான் அட்டாக் பண்ணுறதுல பொதுமக்கள் மேலே எந்த தாக்குதலும் அவங்க பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அது வந்து அந்த ஹார்பரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் வந்து இறந்துருக்காரு. மற்றபடி எங்களுக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவங்க அந்த அமெரிக்கா இஸ்ரேல் அட்டாக் பண்ணதில் ஃபஸ்ட்டு நாளே நினைக்கிறேன் ஸ்கூலில் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோலாம் பார்த்தோம். ஸ்கூலு ஃபுல்லாக காலி. அதில் ஆக்சுவலாக அவங்க ஒரு தோராயமாக 165 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு தோராயம்தான், இன்னும் கூட அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப அது பார்க்கும்பொழுது ரொம்ப வருத்தமாக இருந்தது. சின்ன சின்ன குழந்தைங்க அவங்களாம் என்ன பண்ணாங்க. ஆனால் வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் நான் வந்து அவங்கள கொல்லவே இல்லைன்ட்டாங்க. அரசியல் இதெல்லாம் சகஜம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களேவா அவங்க அதுவும் சின்ன சின்ன பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் குண்டு போட்டுக்குவாங்க. இவங்க அமெரிக்கா இஸ்ரேல் அட்டாக் பண்ணதில் தான் நிறைய பாதிப்பு அவங்களுக்கு. அவங்க வந்து ஸ்கூலில் போடுறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸில் போடுறாங்க, பப்ளிக்ஸ் இருக்க பிளேசஸில் போடுறாங்க. ஆனால் இவங்க அந்த மாதிரி எந்த இடத்துலையும் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ தான் வார் ரொம்ப உக்கிரமாக தான் இந்த ஆயில் டேங்க்லலாம் போடுறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அவங்க அமெரிக்கன் பேஸை மட்டும்தான் டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லாமல் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. என்ன ஆகும்னு கரெக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. நைட்டில் தூங்குறவங்க மேலே குண்டு போடுறதும் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க மேலே குண்டை போடுறதும் தான் வாரா? அந்த காலத்தில் நம்ம இதிலலாம் வந்து பின்னாடி வார் நடக்கும் பொழுது
புறமுதுகில் வந்து குத்துப்பட்டு சாத்தா அது வந்து அவமானம்னு சொல்லிட்டு நெஞ்சில் குத்துப்பட்டு சாவாங்களாம். அதுதான் உண்மையான வார். தூங்குறவங்க மேலே குண்டு போகிறதும், பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் குண்டு போகிறதும் எப்படி ஒரு கரெக்டான வாராக இருக்க முடியும்? அது என்னவோ நமக்கு அதை பற்றி தெரியாது. இங்கே வந்து நாங்கள் எல்லாம் சேஃபாக தான் இருக்கோம். இப்போதைக்கு இந்த நிலமை என்னாவும் நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கையில் இதுமாரி நமக்கு அதை பற்றி எதுவும் தெரியவும் தெரியாது. ஆனால் நார்மலாக எல்லாமே நார்மலாக இருக்குது. கரெக்டாக போன வாரம் சாட்டர்டே தான் நான் பர்ச்சேஸ் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதனால் வீட்டில் ஓரளவுக்கு எல்லா பொருளும் இருக்குது எனக்கு. ஏன்னா அப்போ வாரம்லாம் தெரியாது. போன வாரம் சாட்டர்டே. இதுக்கப்புறம் வர வீக்கில் தான் நமக்கு வந்து காய்கறிகள் விலைலாம் எப்படி இருக்குது, பழங்கள் விலைலாம் எப்படி இருக்குதுன்னு தெரியும். ஏன்னா இப்போ வந்து இருக்கிற ஸ்டாக் எல்லாருமே எல்லா கடைக்காரங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தீர்த்துருவாங்க, விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம்தான் இங்கே வந்து எப்படி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்குது, மற்ற பொருள்லாம் கிடைக்குது அப்படின்னு தெரிய வரும். இப்போ நடக்கிறதுக்கு பேர் உண்மையான வார் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். இதெல்லாம் யார் தலையில் வந்து விழும்? இவங்க கை காசு போட்டால் வார் பண்ணுறாங்க, குண்டு போடுறாங்க. பொதுமக்கள் தலையில் தான் வந்து விழும். ஏதாவது ஒரு வகையில் சுற்றி 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 கடைசியாக மக்கள் தலையில் தான் வந்து விழும். இந்த பொருளாதார ரீதியாக அடிப்படுறதுன்னு பார்த்தா மக்களாக தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம தலையில் தான் விழும். இப்போ இங்கேருந்து பெட்ரோல் போடனா எல்லாமே வந்து பெட்ரோலுக்காக விலைவாசி மற்ற கண்ட்ரியில் அதிகமாகும். இப்போ இங்கேருந்து எந்த ஷிப்பும் போகலை வரல, ஃப்ளைட்டு போகலை வரல அப்படின்னா அங்கேருந்து எங்களுக்கு எந்த உணவுப் பொருளும் மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து எங்களுக்கு வராது. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வந்து எல்லோரும் ஒரு சுற்றி சுற்றி பாதிக்கப்பட தான் போகிறோம். இது குண்டு கிடையாது. இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தலையில் பெருசாக தூக்கி போடுவாங்க பாருங்கள், அதுதான் குண்டு. எல்லா வேலையும் ஏற்றி விட்ருவாங்க. இவங்க வந்து அடிக்கிறன்ற பேரில் நம்ம தலையில் தான் வந்து விழும். இது உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். இவங்க கை காசு போட்டு யாருமே எதுவுமே பண்ண போதில்லை. யாராக இருக்கட்டும் சரி, எல்லாம் பொதுமக்களில் தான் விலைவாசி ஏறு, அந்த டேக்ஸு இந்த டேக்ஸு, அது விலை அதிகமாகிடுச்சு, இது விலை அதிகமாகிடுச்சு அப்படின்னு நம்ம தலையில் தான் வந்து உள்ள போகுது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், காஸ்ட்டு சும்மா எல்லாத்துலேயும் ஏற்கனவே இங்கெல்லாம் ஓரளவுக்கு முதல்ல இருந்ததுக்கு இப்போ காஸ்ட்லாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஆனால் மற்ற ஜிசிசி கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்பொழுது ஓமனில் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி ஓமன் வந்து ரொம்ப சேஃபான பீஸ்ஃபுல்லான கண்ட்ரின்னு சொல்லலாம். ரொம்ப சேஃபான கண்ட்ரி தான், ரொம்ப பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி தான் ஓமனு. ரொம்ப நல்ல நாடு தான். மற்ற கம்பேர் பண்ணும்போது இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி. ஸ்கூல் ஃபீஸ் மற்ற ஜிசிசியை கம்பேர் பண்ணும்பொழுது இங்கே ரொம்ப கம்மி தான். ரொம்ப நல்ல கண்ட்ரி தான். ஆனால் இந்த வார்னால் எல்லாமே ஒரு வகையில் பாதிக்கப்படுவாங்கள்ல. இது ஒரு 2 நாட்டுக்கோ 3 நாட்டுக்கோ நடக்கிறது இல்லை. இப்போ எத்தனை நாட்டுக்கு நடக்குது பாருங்கள். எந்த ஒரு பெட்ரோலும் இங்கேருந்து போகலை. அப்போ இந்தியா சுற்றி இருக்க நாடு, இந்தியா மட்டும் இல்லை, சுற்றி இருக்க கண்ட்ரிஸ் எவ்வளவோ நாடுகள் வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரிஸை நம்பி தான் ஃபியூலுக்காக இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஆகும் பொழுது என்ன ஆகும்னு தெரியல. எல்லாமே காஸ்ட்டுன்ற இந்த வார் முடிஞ்சாலும் இதுலேருந்து ரொம்ப நாள் ஆகும் வெளியில் வர. அதாவது இப்போதைக்கு வார் முடிச்சிட்டா ஓரளவுக்கு சின்ன டேமேஜாக முடிஞ்சிடும். இது சப்போஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு பட்சத்தில் பயங்கரமாக வந்து பொருளாதார ரீதியாக மக்கள் வந்து நிறைய அடிபடுவாங்க. இதெல்லாமே என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். என்னாகுமோ தெரியல. ஆக்சுவலாக கொஞ்சம் நிறைய பொருள் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு கண்டெய்னர்ஸில். இதுக்காக நான் வாங்கலை. சாட்டர்டே போனப்போ எல்லாமே தீர்ந்து இருந்தது. சரி கொஞ்சம் பொருள் ஒட்டுக்க வாங்கல, எது தீர்ந்ததோ எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். ஓரளவுக்கு லாட்டாக வாங்கிட்டு வந்தேன் லாஸ்ட்டு சாட்டர்டே. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. போன வாரம் சாட்டர்டே போயிட்டு வந்தேன்னா அப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு காய்கறி விலைலாம் கரெக்டாக தான் இருந்தது. வெங்காயம் தக்காளி விலைலாம் ரொம்ப சீப்பாகவே இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் தானே இந்த வார் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னும் ஒரு 2 வாரம் கழித்து தான் ஒவ்வொரு பொருளோட விலையும் இங்கே தெரியும். ஏன்னா அது வரைக்கும் இருக்கிறத வச்சு ஆல்ரெடி முன்னாடி வந்திருக்கும்ல ஹார்பரில், அந்த பொருளை வச்சு ஓட்டிகிட்ருப்பாங்க. பார்க்கலாம். என் பையனாவது பரவாயில்ல, 10th எக்ஸாம் தான். இதுக்கப்புறம் அவங்க 11th 12th எப்படியோ எப்போ எழுதினாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 12th பிள்ளைங்க நிலைமையை நினச்சி பாருங்கள். இந்தியாவில் எல்லோரும் எக்ஸாம் ஆஸ் யூஷுவல் எழுதிட்டு தான் இருக்காங்க. இந்த ஜிசிசியில் மட்டும் தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி அடுத்து கொஸ்டின் பேப்பர் வந்து இவங்களுக்கு எப்படி அதே ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணி வச்ச கொஸ்டின் பேப்பரே தருவாங்களா இல்லை வேறு ஏதாவது தருவாங்களான்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல்
அவங்க எக்ஸாம் எழுதிட்டு நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அடுத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதாவது காலேஜில் போய் எழுதணும்னா அதை அவங்க ஆஸ் யூஷுவல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே இருக்க பிள்ளைங்களுக்கு இது எப்போ முடியும், எப்போ எக்ஸாம் எழுதிட்டு எப்போ இங்கேருந்து இந்தியா சப்போஸ் இதெல்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டு இந்தியா போகணுன்னா கூட இங்கேருந்து எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப இந்தியா போய் அதுக்கப்புறம் இதில் என்ன ஆகுன்னு தெரியல. இவங்க எப்படி நீட் எழுதுவாங்க? இல்லை இந்த 12th எக்ஸாம் முடியாமல் இந்த வார் மட்டும் முடிஞ்சிச்சுன்னா அவங்க எழுதுகிற அதே தேதியில் இங்கேயும் நீட் வச்சுருவாங்களா? என்ன இது இந்த 12th பிள்ளைங்களோட வாழ்க்கை தான் வந்து கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஆனால் இங்கே இந்த ஜிசிசியில் இருக்க 12th பிள்ளைங்களுக்கு தான் அவங்க ரொம்ப கஷ்டம் இல்லை. ஏன்னா இந்தியாவில் இருக்க பிள்ளைங்களாம் ஆஸ் யூஷுவலாக வந்து அவங்க முடிக்கிறத எக்ஸாமை அடுத்து முடிச்சுட்டு நீட்டுக்கு போவாங்க. அந்த மாதிரி இங்கே இருக்க பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இது முடிச்சுட்டு இதுக்கு நீட்டோ ஜேஇ எக்ஸாமோ இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது. இப்படி அவங்க இது எப்படி அந்த என்னென்ன ஆக போகுதுன்னு தெரியல. நீட் இங்கே எழுதலான்னு சொல்லி போன வருஷமே சொன்னாங்க. இங்கே நீட் எழுதுகிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு இங்கே ஓமனில். இருந்தாலும் அதுக்கப்புறம் காலேஜ்லாம் மோஸ்ட்லி இங்கே யாரும் ஜாயின் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் இந்தியா போவாங்க, இல்லைனா அதர் ஃபாரின் கண்ட்ரிஸ் போவாங்க. இங்கே எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு தானே போக முடியும். முதல்ல ஒரு வாரம் தொடரும்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு 2-3 டேஸ்ன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு வாரம் தொடரும் அப்படின்னு நம்ம ட்ரம்ப் ஐயா சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு மாதம் தொடரும்னு ஒரு நாள் சொன்னார். அதுக்கடுத்த நாள் 4 to 5 வாரங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு என்ன ஏதோ ஒரு போய் அடித்து விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாரு. இங்கே இருக்கிற அதாவது எத்தனை பேர் எத்தனை விதமான சுச்சுவேஷனில் இங்கே மாட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நேற்று வந்து சலாராலையும் டுக்கும்லேயும் திரும்ப இந்த மாதிரி ட்ரோன் ஸ்ட்ரைக் நடந்தது அப்படின்னு நியூஸில் கேள்விப்பட்டதுக்கப்புறம் நைட்டில் வந்து ஒரு 2-3 சவுண்டு கேட்டுச்சு. ஏதோ டப்புன்னு அது பக்கத்து பில்டிங்கில் வந்து ஏதோ ஒரு இது வண்டியில் வந்து அட்டை போட்டு ஏதோ தூக்கி போட்டு ஏதோ உள்ள ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கும் போல் அது ஏதோ பிஸ்னஸ்க்காக அந்த ஏற்றி இறக்கிட்டு இருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்கும்போது கூட ஏதோ வெடிக்கிற சவுண்டு மாதிரியே இருக்குது. நெஞ்சில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது சின்னதாக. எங்களுக்கே இப்படி இருக்குன்னா இந்த யுஏஇ கத்தாரில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தான் குண்டு மழை பொழிஞ்சிக்கிட்டே இருக்குது. எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கே வந்து அந்த நேர்த்தியிலேருந்து வந்து ஒரு சின்ன மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது சத்தம் கேட்டால் உடனே விண்டோ ஓப்பன் பண்ணி எட்டி பார்க்குறேன். ஏதாவது இருக்கா, என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். அது இந்த துபாயில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஐயோ சாமி, கொடுமை. எந்த ஃப்ளைட்ஸும் கிடையாது அப்படின்னு நேற்று நியூஸ் பார்த்தேன். இன்றைக்கி வந்து முக்கியமாக இந்த மாதிரி மாட்டிகிட்டு இருக்கவங்கள எவாக்குவேட் பண்ணுறதுக்கு, இந்த டூரிஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து மாட்டிகிட்டு இருப்பாங்களே அவங்கள எவாக்குவேட் பண்ணுறதுக்கு மட்டும் ஏதோ ஃப்ளைட்ஸ் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி நியூஸில் பார்த்தேன். அப்படியே இருந்தாலும் நம்மளாம் இந்தியா பக்கம் வர முடியாது இப்போதைக்கு. இங்கே 3 எக்ஸாம் இல்லை, இங்கே எத்தனை எக்ஸாம்? இங்கே வந்து ஒரு 4 எக்ஸாம் எழுதிட்டு திரும்ப 2 எக்ஸாம் வந்து நம்ம இந்தியாவிலையா பண்ண முடியும்? வாய்ப்பே இல்லை. கடவுள் கையில் தான் இருக்குது எல்லாமே. சப்போஸ் இந்த போர் வந்து ரொம்ப தீவிரம் அடைஞ்சதுன்னா எங்களுக்காவது ஓமனில் ஒரு சில பொருள் வந்து விளையுது. இங்கே கொஞ்சம் ஃபார்மர்ஸ் இருக்காங்க, விவசாயம் பண்ணுறாங்க. அதுலேருந்து ஒரு சில வெஜிடபிள்ஸு இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். ஓமன்லேருந்து எங்களுக்குள்ளேவாது கிடைக்கும், விலைவாசி அதிகமாக இருந்தால் கூட. இதே வந்து இந்த துபாய் மற்ற நாட்டெலாம் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு ஷிப்பும் வரல போல, உணவுப் பொருள் வரல போல அப்படின்னா என்ன ஆகும்? ஏற்கனவே துபாயிலலாம் வந்து விலைவாசி இந்த வாருக்கு அப்புறம் எல்லாமே அதிகமாகிட்டதாக கேள்விப்பட்டேன். உண்மையோ பையோ தெரியல, துபாயில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இங்கே இப்போ வரைக்கும் ஆஸ் யூஷுவல் எல்லாம் எப்பயும் போல தான் இருக்குது. ஆனால் இந்த வாரம் கடைக்கு போனால் தான் தெரியும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நியூஸில் இங்கே ஓமனில் போட்டிருந்தாங்க, அந்த போட்டெல்லாம் வச்சுருக்கவங்க யாரும் போட்டெல்லாம் எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் பார்த்தேன். அப்படி இருந்தால் அந்த மீனெல்லாம் எப்படி கிடைக்கும், எப்படி சாப்பிட்றது? ஆல்ரெடி இந்த ஃப்ரோசனில் இருக்க ஆல்ரெடி இருக்கும், 1 மாதம் 2 மாதத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா கடைகளையும் வச்சுருப்பாங்க. அது மட்டும்தான் ஓடும், ஃப்ரெஷ்ஷெல்லாம் எதுவும் நமக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் நியூஸில் பார்த்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடலுக்கு யாரும் செல்ல வேணாம் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ கடலுக்கு போகலன்னா மீனெல்லாம் எப்படி கிடைக்கும்? இவங்க எல்லாத்தையும் இப்போ வந்து அந்த ஜலசந்தியை மூடிட்டாங்க. ஹார்பர் எல்லாத்துலேயும் அட்டாக் பண்ணி அங்கே வந்து எந்த ஒரு நார்மல் ஆக்டிவிட்டீஸும் நடக்காத மாதிரி பண்ணுறாங்க. இப்படியே போனால் என்ன ஆகும் நிலைமை யோசிச்சு பாருங்கள். இனிமேல் எந்த பொருளும் ஆஃபர் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது, சுச்சுவேஷனாக நாங்கள் நல்லா தான் இருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆஸ் யூஷுவல் நார்மல் லைஃப் தான் இங்கே போயிட்டுருக்கு. இருந்தாலும்
ஒரு குண்டு போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸு ஒரு 4-5 பேர் மெசேஜ் அனுப்பி கேட்டாங்க. மற்றபடி சொந்தக்காரங்கன்ற லிஸ்ட்டில் ஒருத்தர் கூட இப்போ வரைக்கும் ஃபோனே பண்ணலை. இந்த மாதிரி ஒரு நிலமை வரும்போது தான் ஒவ்வொருத்தரோட கேரக்டரும் வந்து நமக்கு நல்லா தெரியுது. அவங்க ஃபோன் பண்ணனாலும் இங்கே எதுவுமே மாற போகிறதில்ல. அது இல்லாமல் நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல சுச்சுவேஷனாக இருக்குது. ஒவ்வொருத்தரோட உண்மையான சுயரூபமும் இப்போ தான் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி கூட நடந்திருக்கலாம். என் பையன் எப்போ காலிஃப்ளவர் பார்த்தாலும் சில்லி போட சொல்லுவான். இப்போ அவன் காலிஃப்ளவர் சில்லி கேட்டாலும் நான் இந்த மாதிரி பொரியல் தான் பண்ணி தருது. அதனால் என்ன எப்படியுமே உடம்புக்கு எல்லா வகையிலையும் கேடு. அதனால் இந்த மாதிரி நான் வேக வச்சு கொடுத்துருவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ. நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.